Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு அப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய ஆர்டிகல்ஸும் நம்ம வந்து படிச்சிருப்போம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பட் ரொம்ப ஏஜ்டானவங்க, ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க, அவங்களாலலாம் வந்து ஒரு எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு முட்டி வலியோ இல்லை கால் வலி, கை வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து இருக்கும். அவங்களால வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. பட் வெயிட்டை வந்து குறைக்கணும்னு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு இவ்வளோ குண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விடுங்க. நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு நீங்கள் பயப்படவும் வேணாம். ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நினைங்க. அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிலாம் இருக்கும்போது நம்மளே அறியாமல் அதிகப்படியான ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சாப்பிடுவோம், இல்லை என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடுவோம். அதனால மூட் ஸ்விங்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அதை விட்டுருங்க. அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஒரு ஐட்டமை கையில் எடுத்தோம்னா அது எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. அதனால அது கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% தான் உங்கள் வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு உபயோகமாகும். நம்மளால் வெயிட் ஒர்க் அவுட் பண்ண முடியலையே, நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் வந்து இருக்கணும். ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. உங்களுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ, ஒர்க் இருந்ததுன்னா நாளைக்கு என்ன வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே டிசைட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஒர்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து இந்த புக் படிக்க போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு மெடிடேஷன் வந்து பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு உங்களுக்கு நீங்களே அசைன் பண்ணிக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் லைஃப் இருக்குது, கண்டிப்பாக அந்த லைஃபையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் முடியல அப்படின்னாலும் ப்ளே பண்ணலாம். இப்போ உங்கள் பேரம்பேத்தியே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வந்து ஏதாவது ஒரு உட்காந்துட்டே ஒரு பாலை போடுறது, இல்லை அவங்க கிட்ட அந்த பாலை வந்து தூக்கி போட சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பேட் வச்சு விளையாடுறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 40 இயர்ஸ் தான் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷட்டில் காக்கோ இல்லை ஒரு டேபிள் டென்னிஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு கேம் வந்து விளையாண்டிங்கன்னா அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படியே என்னால் முடியல, நான் வந்து ஒரு தனியாக இருக்கோம், எங்களால் இப்படிலாம் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாக்கிங், கண்டிப்பாக ஒரு ஸ்லோ வாக்னாலும் ஒரு 40 மினிட்ஸாவது குறைஞ்சது வாக்கிங் வந்து போய்க்கோங்க. அதுக்கு அடுத்த தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் தண்ணியாவது மினிமம் நீங்கள் வந்து குடிச்சிருக்கணும். எவ்வளோ தான் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடல அதெல்லாம் விட்டுருங்க. தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடிக்கும் போதே உங்களுக்கு அந்த பசியோட அளவு வந்து குறைஞ்சிரும், அடிக்கடி வந்து பசிக்காது. ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அகெயின் ரொம்ப பட்னியாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதை நான் பிஃபோர் வீடியோவிலே நம்ம வந்து வெயிட் லாஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப பட்னி கடந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இன்னொன்று, ஸ்நாக்ஸ் வந்து பசிக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் பக்கம் போகாதீங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் கூட, கேரட் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை கூட சாப்பிட்லாம். ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து சாப்பிடுங்க. மெயினாக ஸ்நாக்ஸே வாங்காதீங்க. இருந்தால் தானே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் இல்லையா? அதனால சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீமோ இல்லை எண்ணெயில் பொரிச்ச எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வீட்டில் வந்து வச்சுக்காதீங்க. நிலக்கடலை, அதுக்கப்புறம் வந்து எள்ளுருண்டை, அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை கடலை அச்சு, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஆம்லா, ட்ரை ஆம்லா கூட கிடைக்கும் இல்லையா, ஸ்வீட் ஆம்லா, அதை கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபுட்டில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி பாருங்கள். ஏன்னா இந்த உணவு வந்து ஒழுங்காக செரிமானம் ஆகலை அப்படிங்கும் போதும் இந்த உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து இந்த கொழுப்பு வந்து உடம்புல சேர்றதுக்கும் இந்த வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்லி 3 டைம்ஸாவது கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் டெய்லியும் உங்கள் ஃபுட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மெஷரிங் பவுல் வந்து வச்சுக்கோங்க. அந்த பவுலோட அளவு வந்து 200 ml தான் இருக்கணும். ஒரு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு 200 ml பவுலாக தான் இருக்கணும். அந்த பவுல் சைஸ் இருக்குது இல்லையா, அந்த பவுல் சைஸுக்கு தான் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். கூட்டு, சாம்பார் அந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பருப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்து எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெஷரிங் பவுலில் சாப்பிட்டு வந்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கோ இல்லை ஒரு யார் வீட்டுக்காவது போகும்போது கூட அந்த உணவோட அளவு வந்து உங்களுக்கே கரெக்டாக தெரியும். நீங்கள் அந்த அளவு வந்து எடுத்துக்க முடியும். ரொம்ப பசியாக இருந்தது அப்படின்னா ஒரு மோர் கலந்து குடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இனிஷியல் டேஸில் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட உணவோட அளவு வந்து சுருங்கினதுக்கப்புறம் உங்கள் வயிறும் வந்து அந்த அளவுக்கு வந்து அதுவும் வந்து சுருங்கிடும். ஸோ இந்த மெஷரிங் பவுல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னர் கண்டிப்பாக 7 o'clock முன்னாடியே முடிச்சுக்கோங்க. 6:30க்கே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து டின்னராக என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 7க்கு மேக்ஸிமம் முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 30+ இருந்தாலும் சரி, 7 o'clock டின்னர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 10 o'clock தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்பயும் எல்லாருமே சொல்கிறது தான், ஒயிட் சுகர், சால்ட்டு, ரைஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஜூஸஸாக எடுத்துக்காமல் ரா ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாட்டு சக்கரை தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் லிமிட்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஒரு நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, சால்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் வந்து செய்யலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் தான் இருக்கும். யாராக இருந்தாலுமே வந்து செய்ய முடியும். எந்த வயசு உள்ளவங்களாலும் செய்ய முடியும். இப்போ முட்டி வலியே இருக்குது அப்படின்னா கூட உட்கார்ந்தபடியே சூரிய நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் நிறையா வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும். உட்கார்ந்தபடியே சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பாதி ஸ்ட்ரெச்னாலும் அதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். கொள்ளில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ அதை வந்து வீக்லி 2 or 3 வந்து நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். கொள்ளு பொடி, கொள்ளு ரசம், கொள்ளு வடை, கொள்ளு சுண்டல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாதவங்களாலையும் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு கண்டினியூஸாக அதை பற்றியே நினச்சிட்டு உங்களோட செயலும் அதை ஒட்டியே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் வேணால் முன்ன பின்ன எடுக்கலாமே தவிர எல்லாருனாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.